அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படின்னு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கணும். இது பயிற்சிக்கான வீடியோ தான். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம இண்டிகேட்டரோ பேட்டர்னோ மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் கால்குலேட் பண்ணி வேல்யூ எடுப்போம். அந்த வேல்யூ வந்தால் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள்லாம் உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி எழுப்புங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஃப்ரைடே. நம்மளுடைய ஸ்லோகன் என்னங்க? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இது சைக்காலஜி. ஓகேங்களா? உங்களுடைய சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். சரி, இப்போ இன்னைக்கு நிஃப்டி 25,300 காலு 136 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏற ட்ரை பண்ணுவோம். அதே 136 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி இறங்க ட்ரை பண்ணுவோம். அப்போது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடம் வந்தால் தான் நீங்கள் அந்த முடிவு எடுக்கணும். யூடியூப் பார்க்குறவங்க இந்த இடம் வரலையா, விட்டுருங்க, தவிர்த்துருங்க. ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன டைரக்ஷன் எடுக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ் மேலே தான் இருக்குது அப்படின்னு நினைக்க, இந்த ப்ரைஸ் மேலே இருக்கலாம், அங்கேருந்து ஒரே கண்ணில் கீழே விடலாம். வீக்காக இருப்பார், கீழே இருக்கலாம், ஒரே கண்ணில் ஸ்ட்ரென்த் ஆகும். இது ஏன் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் அடையாள நம்மளால ஃபால்ஸாக ட்ராப் பண்ணுவோம், நம்மளை ஏமாத்துவோம். அதெல்லாம் அழகாக நம்மளால கண்டுபிடிச்ச முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு சைக்கிள் திரும்பினா எங்கே போயிட்டு திரும்பும். ஏன்னா ஒரு சைக்கிளுக்கு ரிவர்சல்னு ஒரு பாயிண்டே இருக்கு. அந்த இடத்துல போனால் அந்த சைக்கிள் திரும்பி ஆகணும். ஆர் எய்தர் இப்போ இந்த டைரக்ஷன் இப்படி போகுதுன்னா இங்கே ரிவர்சல் பாயிண்ட் இருக்குன்னா இங்கேருந்து இப்படி கீழே இறங்கி இப்படி வரணும். அப்படி இல்லை இங்கேருந்து ரிவர்சல் மேலே அப்படி போகும். அப்போ ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ அதற்கேற்றாற் போல் நீங்கள் வர்த்தகம் பண்ணணும். அதே கீழே வருதுன்னா கீழே ஒரு பாயிண்ட். அப்போ இதுக்கு இடையில அப்படியே மார்க்கெட் அப்படியே போயிடுமா? எஸ், அதுக்கு தனியாக நீங்கள் அடுத்தடுத்த கால்குலேஷன்ஸ் நம்ம கையில் எங்கே 1000 பாயிண்ட் இறங்கினாலும் சரி, 1000 பாயிண்ட் ஏறினாலும் சரி, அதுக்கான கால்குலேஷன்ஸ் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த முடிவுகளை எடுத்து என்ன டைரக்ஷன் இருக்குன்னு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போக முடியும். அப்போ மார்க்கெட்டை நான் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கறதே கிடையாது. முதல்ல அது சிந்திங்க மக்களே. உங்களை சிந்திக்கவே விட மாட்டாங்க பங்குச்சந்தையில். நான் ஸ்ட்ரைக்கை கொடுத்து அந்த சைக்கிள் இதை கொடுக்குறேன். ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியும். ஆனால் ஆப்ஷனுக்கு அப்படி கிடையாது, கம்பல்சரி டைம் இருக்கு. ஆனால் நம்ம கால்குலேஷன்ல அந்த டைமே நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி பண்ணுவோம். நம்ம போய் தீட்டா வேல்யூ எஃபெக்ட் ஆகுது, அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். தீட்டா வேல்யூல கரையுது, அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் புள்ளியில் வந்தால் தான் இந்த டிசிஷனே எடுக்கும். அந்த தீட்டா வேல்யூலாம் ஏன் என்னங்கிறதுலாம் நமக்கு தேவையே கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பையர் படித்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளவு யூடியூப்ல ஃப்ரீயாகவே இருக்கு, படிங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்ற நம்பி எல்லாம் வர்த்தகம் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றது கூட தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.